Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை, கூக்கால், மன்னவனூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் 7வது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் போராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல் விவரம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை வனப்பகுதியில் கடந்த 6 தினங்களுக்கு முன்பு காட்டுத்தீயானது பற்றி எரிய தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மன்னவனூர், கூக்கால் கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலைகளின் ஓரங்களிலும் கூக்கால் வனப்பகுதியிலும் தீ மலவலன பரவி கட்டுக்கடங்காமல் பல ஏக்கர் பரப்பளவில் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று 7வது நாளாக இன்றும் காட்டுத்தீயானது தொடர்ந்து எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த 300க்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் போராடி வருகின்றனர். மேலும் 9 தீயணைப்பு வாகனங்களும் தேனி, பழனி, பெரியகுளம், கூடலூர், ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட 9 நகராட்சிகளில் இருந்து வைக்கப்பட்டு தண்ணீர் தீவிரம் கட்டி வருகிறது. அதே போல வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து தீ பரவாமல் இருப்பதற்காக தீ தடுப்பு கோடுகளும் அமைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இருப்பினும் தீ கட்டுக்குள் வராமல் பல்வேறு பகுதிகளில் பரவி எரிந்து வருகிறது. மேலும் அரிய வகை மூலிகை செடிகளும் மரங்களும் எரிந்து சேதமடைந்து பசுமையாக இருந்த காடுகள் தற்போது சாம்பல் நிற காடுகளாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மேல்மலை பகுதி முழுவதும் புகைமண்டலமாகவும் காட்சியளிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் மலை கிராம பகுதிகளுக்கு செல்ல அனைத்து சுற்றுலா வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.